ஹாய் எவ்ரிவான், இன்னைக்கு நம்மளோட கல்பனா பிளாஸாவில் ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஒரு டோனட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த ஒரு ரெசிபி. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஹெல்த்தி டோனட் பண்ணுறதுக்கு நான் இங்கே 1 கப் அளவுக்கு வந்து டேட்ஸ் எடுத்திருக்கேன். அதே கப்பில் பார்த்தீங்கன்னா வந்து 1 கப் அளவுக்கு வந்து வறுத்த வேர்க்கடலை, வறுத்த பீனட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த பீனட்ஸை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அதே ஜாரில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க டேட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டேட்ஸையும் பார்த்திங்கன்னா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதை வந்து அந்த பீனட்ஸ் கூட சேர்த்துட்டு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த பீனட் அண்ட் டேட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து சுருண்டு ஒரு பால் மாதிரி வரும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நான் இங்கே டபுள் பாயிலிங் மெத்தடில் 50 கிராம்ஸ் ஆஃப் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சாக்லேட்டை வந்து நல்லாவே வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். கீழே வந்து ஒரு பவுலில் வந்து ஹாட் வாட்டர் வச்சுட்டு மேலே பவுலில் வந்து நம்ம சாக்லேட் வச்சா பார்த்திங்கன்னா டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து சாக்லேட் நல்லா வந்து மெல்ட் ஆகிடும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பேட்டரை பார்த்திங்கன்னா நல்லா வந்து 5 to 6 டிவிஷன்ஸாக வந்துட்டு நான் உருட்டி வச்சுக்கிறேன். இப்போது வந்து ரெடி பண்ணதை வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து கையிலே தட்டி விட்டுக்கோங்க. இப்போது இங்கே நான் வந்து வறுத்த வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். அதில் வந்து இதை நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஈரத்தில் பார்த்திங்கன்னா அந்த எள்ளு வந்து நல்லாவே வந்து ஒட்டும். இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் இங்கே இன்னுமே கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பேப்பரில் வச்சுட்டு இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்டிக்கை வச்சு வந்துட்டு சின்னதாக வந்து ஒரு ஹோல் போட்டுக்கலாம். டோனட் எந்த ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்பில் வந்து நம்ம கொண்டு வரதுக்காக சின்னதாக ஹோல் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம மிச்சம் இருக்கிற எல்லா மாவுமே வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு வெறும் ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். பட் அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். அண்ட் டெசர்ட்டாக கூட வந்து இதை நம்ம சாப்பிடலாம். ரொம்பவே ஹெல்த்தி. அண்ட் கிட்ஸுக்கும் பார்த்திங்கன்னா இது ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கிறதுனால அவங்களுமே வந்து ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சாக்லேட்டை இந்த மாதிரி அந்த சென்டரில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே யம்மி அண்ட் டேஸ்டியான நம்மளோட ஹெல்த்தி டோனட்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நம்ம நிறைய டெசர்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கல்பனா பிளாஸாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் த சேனல் ஃபார் அப்கமிங் வீடியோ. See you, tata, bye bye.